வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் டைம். இப்பதான் முறையா சூரியன் டைம் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சூரியன் டைம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போட போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். அப்பதான் ஒருத்தர் பார்க்க போறோம்னா தமிழக அரசின் சாதனைகள் பார்ட் 54 பார்க்க போறோம். இதுல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பத்தி பார்க்க போறோம். இதுக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு ஜியோ கொண்டு வந்தாங்க மாண்புமிகு முதல்வர் அவர்கள். என்ன கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அஹ், ஜாதி சான்றிதழ் வந்து நிறைய பேர் வந்து லவ் மேரேஜ் பண்ணுவாங்க, இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருந்தது. அது சம்மந்தமா வந்து அரசுக்கு நிறைய கோரிக்கைகள் போயிருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா, சமத்துவத்தை காப்பாற்றுறதுக்கு வந்து மாண்புமிகு முதல்வர் வந்து இந்த ஜியோ கொண்டு வந்தார். இது பார்த்தீங்கன்னா எல்லா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டையும் எல்லா எல்லா விஓக்கள் தாசில்தார்களுக்கு எல்லாமே தெரியும். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்டர்காஸ்ட் மேரேஜ் மாதிரி கலப்பு திருமணம் வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க எந்த கம்யூனிட்டியில் விரும்புகிறாங்களோ அந்த கம்யூனிட்டியில் வந்து அவங்க குழந்தைக்கு பேர் வச்சுக்கலாம். ஒன்று அப்பா எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியில் அவங்க அவங்க குழந்தைக்கு கம்யூனிட்டி பேர் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி அம்மா எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியில் வந்து அவங்க எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜியோ வந்து வெளியிட்டார். இது வந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு எந்த கம்யூனிட்டியில் ஜாதி சான்றிதழ் வாங்குறதுன்னு சொல்லிட்டு குழப்பமாக இருக்கும். இந்த ஜியோ வந்து அதுக்கு ஒரு விடையாக இருந்தது. இது வந்து நிறைய பேருக்கு சொல்யூஷனாக இருந்தது. இது வந்து தமிழக அரசின் ஒரு மிகப்பெரிய சாதனை. இதை வந்து நம்ம சேனலில் இன்றைக்கி வெளிப்படுத்துறதுக்காக வீடியோ போட்டோம். இதை பற்றி எதனா டவுட் இருந்தால் உங்கள் விஓ ஆஃபீஸில் போய் கேட்டு பாருங்கள். அவங்களே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதே போல் தாசில்தார்ட்டையும் கேளுங்க. ஏற்கனவே வாரிசு சான்றிதழில் வந்து 2 மனைவிகளுக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து கோர்ட்டுக்கு போகாமலே வந்து கொடுக்குறது. அதுவும் நான் கோரிக்கை மனு கொடுத்து தான் கொண்டு வந்தேன். கோர்ட்டுக்கு போகாமலே வந்து 2 மனைவிகள் கூட வாரிசு சான்றிதழ் வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, முதல் தலைமுறை பட்டதாரிகள் கூட நிறைய பேர் வந்து பயன்பெறாங்க. தமிழக அரசு கொண்டு வந்ததில் முதல் தலைமுறை பட்டதாரிகள் கூட இப்போ கூட நிறைய பேர் குடும்பங்களில் வந்து முதல் தலைமுறை இன்ஜினியர்ஸ் வந்துட்டே தான் இருக்காங்க. தொடர்ந்து சூரியன் டைமை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் டைம்.